மதுரை. இந்த நகரம் வெறும் கோபுரங்களுக்காக பிரபலமில்லை. இது ஒவ்வொரு தெருவிலும் ஒரு கதையைக் காக்கும் நகரம். அந்த கடைகளில் ஒன்றாக, அமைதியாக, ஆனால் ஆழமான நம்பிக்கையுடன் நிற்கும் தலம் மதுரை சந்தான கோபால கிருஷ்ணன் கோவில். பலர் இதை சுருக்கமாக சந்தானம் கோவில் என்று சொல்வார்கள். ஆனா இந்த தலத்தின் மையத்தில் இருப்பது ஒரே வேண்டுதல்: சந்தான பாக்கியம். புராண மரபு சொல்வது, மதுரையில் வாழ்ந்த ஒரு அரச குடும்பம். அரசு இருந்தது, செல்வம் இருந்தது. ஆனா ஒரு குழந்தை இல்லை. அரண்மனை முழுக்க மௌனம். அப்போது ஒரு யோகி அவர்களுக்கு சொன்னார், கோபாலனை வேண்டுங்கள், அவர்தான் உங்கள் வீட்டில் சிரிப்பு கொண்டு வருவார். அந்த வேண்டுதலின் விளைவாக இந்த தலத்தில் கிருஷ்ணன் சந்தான கோபாலராக அமர்ந்தார். கையில் வெண்ணெயில்லை, கையில் புல்லாங்குழலில்லை. அவர் மடியில் குழந்தை. அதுவே இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. இங்கே ஒரு விசித்திரமான நம்பிக்கை இருக்கிறது. குழந்தையில்லாத தம்பதிகள் சில குறிப்பிட்ட நாட்களில் குழந்தை கிருஷ்ணனை தாலாட்டுவார்கள். சிறு பொம்மை குழந்தையை சந்நிதியில் வைத்து, நாங்களும் தாலாட்டு பாடணும் என்று வேண்டுவார்கள். பலர் சொல்வார்கள், அடுத்த வருடம் அதே சந்நிதிக்கு எங்கள் குழந்தையை கொண்டு வந்தோம் என்று. நீ இதை அதிசயம் என்று அழைக்கலாம், அல்லது மனநிலை மாற்றம் என்று சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் மறுக்க முடியாது: இந்த தலத்தில் நம்பிக்கை கைவிடப்படவில்லை. சில தாய்மார்கள் சொல்வார்கள், இங்கே வந்த பிறகு அவர்கள் மன அழுத்தம் குறைந்தது. அந்த அமைதிதான் அவர்களின் உடலையும் மாற்றியது. சந்தானம் கோவில் வெறும் பிள்ளை பெறும் தலம் அல்ல. இது ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை சோதனை தலம். இங்கே கிருஷ்ணன் தத்துவம் பேச மாட்டார். அவர் போதனை செய்ய மாட்டார். அவர் மௌனமாக சிரிப்பார். அந்த சிரிப்பு ஒரு வீட்டின் வெற்றிடத்தை நிரப்பும். மதுரை பெரிய கோபுரங்கள் கொண்ட நகரம். ஆனா இந்த சின்ன சந்நிதியில் பல வீடுகளின் முழு வாழ்க்கை தீர்மானமாகிறது. சந்தான கோபாலன் இங்கே விரைவாக ஆசை நிறைவேற்ற மாட்டார். ஆனா ஒரு விஷயம் மட்டும் செய்கிறார்: நம்பிக்கை உயிரோடு இருக்க விடுகிறார். ஒரு வீட்டில் குழந்தை சிரிப்பு கேட்டால் அந்த சிரிப்பில் மதுரை சந்தான கோபாலன் இருப்பார். அதை யாரும் பார்க்க முடியாது. ஆனா அதை உணர முடியும்.